2021 நடந்த ஒரு உண்மை நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவரோட சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வை என்கிட்ட பகிர்ந்திருந்தாரு. அந்த மெசேஜை நான் படிக்க ரொம்பவே விறுவிறுப்பாக இருந்தாலும் அதே சமயம் எனக்குள்ள ஒரு சின்னதாக பயத்தை ஏற்படுத்துச்சு. அவரோட வாழ்க்கையில் நடந்த இந்த கதையை என்னோட காணொளி மூலமாக உங்கள் எல்லாருக்கும் காட்டணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். இதுக்காக நான் அவர்கிட்ட முறையாக அனுமதியும் வாங்கியிருக்கேன். அவர் தன்னோட பேரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனால் என்னோட ஃபோட்டோ எங்கேயோ நீங்கள் மென்ஷன் பண்ணிட வேணான்னு சொல்லியிருக்காரு. மதுரையை சேர்ந்த 27 வயசான வினோத் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு அரிசி குடோனில் லோட் மேனாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. வினோத்துக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். எப்பவும் போல வினோத் வேலைக்கு போகிறப்போ மொபைல் எடுத்துகிட்டு போவார். ஆனால் அன்னைக்கு அவரோட மொபைலில் சார்ஜ் இல்லாமல் வீட்டில் வச்சுட்டு போயிருந்திருக்காரு. எப்பவும் அவர் 9 to 6 மணி வரைக்கும் தான் வேலை பார்ப்பாரு. ஆனால் அன்னைக்கு லோட் அதிகமாக வந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேலை பார்க்கணும்னு சொல்லியிருந்திருக்காங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 10 மணி வரைக்காச்சும் எல்லாரும் வேலை பாருங்க, அதுக்கேற்ற சம்பளத்தையும் நாங்கள் வழங்கிடுறோம்னு சொல்லியிருந்திருக்காங்க. வினோத் கூட வேலை பார்த்தவங்கள பாதி பேர் எங்களால் 10 மணி வரைக்கும்லாம் வேலை செய்ய முடியாதுன்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் வினோத்தோட வயசோ 27, ஓரளவுக்கு ஸ்டாமினாவும் ஜாஸ்தி தான். எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கிறப்ப ஏன் விடணும்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் மணி 9 ஆகுது, 10 ஆகுது, 11 ஆகுது, வேலை முடிஞ்ச மாதிரியே இல்லை. 12:40 வரைக்கும் வேலை செஞ்சுமே அவங்களால அந்த வேலையை முடிக்க முடியல. அப்போதான் இந்த விஷயம் நடக்குது. அவங்க லோடெல்லாம் இறக்கிக்கிட்டே இருக்கிறப்போ ஒரு பெண்ணோட கொலுசு சத்தம் பயங்கரமா அந்த குடோனை சுத்தி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. ஆரம்பத்தில் வினோத்தும் அவங்க நண்பர்களும் இதை பெருசாக எடுத்துக்கலைனாலும் போக போக அது அவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருந்திருக்கு. நேரம் ஆக ஆக அந்த சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகி அவங்க பக்கத்தில் கேட்குற மாதிரி இருந்துட்டு இருந்திருக்கு. இதனால் வேலை பார்த்துட்டு இருந்த வினோத்தும் அவரோட நண்பர்களும் அப்படியே வேலையை நிறுத்திட்டு சுற்றி முற்றி கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பதட்டத்தோடு இருந்த அவங்களோட கண்களுக்கு ஒரு உருவம் ஒன்று தெரியுது. அந்த உருவம் பக்கத்தில் வர வர அது ஒரு பெண் மாதிரியும் அதோட கையில் ஒரு குழந்தைய வச்சிட்டு இருக்க மாதிரியும் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. வினோத்தும் அவரோட நண்பர்களும் இதை பார்த்துட்டு மிரண்டு போயிடுறாங்க. என்னதான் அவங்க பயந்தாலும் அந்த பெண்மணியால் இவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுன்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. என்னதான் நமக்கு இவங்களால பிரச்சனை இல்லைன்னு ஒரு நம்பிக்கை வந்தாலும் சின்னதாக ஒரு பயம் இருக்கத்தானே செய்யும். அந்த ஒரு பயத்தினால இவங்க வேலையை இப்போ செய்ய வேணாம், காலையில் பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அங்கே தான் வினோத் ஒரு பெரிய தவறை செய்கிறாரு. ஏன்னா மற்ற நண்பர்கள் போகிற பாதை வேற, வினோத் போகிற பாதை வேற. இவரோட ஊரு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கனால காட்டு பகுதியில தான் போயாகணும். இப்படி ஒரு சம்பவத்தை அவர் பார்த்துட்டு அதே காட்டுப்பாதையில் அவர் போறப்போதான் இந்த மாதிரி நடக்குது. அந்த குடோன்ல பார்த்த அதே உருவ பெண்மணி அவரோட முன்னால சரியா சொல்லணும்னா ஒரு 20 மீட்டருக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. பயத்துல வினோத் உடனே வண்டியை நிறுத்திட்டு வந்த வழியாவே திரும்பி போகலான்னு பைக்கை திருப்ப ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா ஒரு குரல், அண்ணா அப்படின்னு. அந்த குரலை கேட்டதும் ஒரு நிமிஷம் வினோத் பதட்டப்படாம நின்று என்னதான் நடக்குதுன்னு பார்த்தரலான்னு மனசுல முழு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நிக்கிறாரு. அந்த கொலுசு சத்தம் அவர் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்க ஆரம்பிச்சிருக்கு. அவரோட இடதுபுற தோள்பட்டையில அந்த பெண் கைய வச்சு அண்ணா அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்டுருக்காங்க. மெதுவா வினோதும் திரும்பி பார்க்குறாரு. ஆனால் இப்போ அந்த இடத்துல அந்த பெண்மணியும் இல்லை, அந்த குழந்தையும் இல்லை. 2 பேருமே மறைஞ்சு போயிடுறாங்க. வினோத்தும் ஒரு வழியா நம்ம வீட்டுக்கு போனா போதும் அப்படின்னு வேகமா வந்துடுறாரு. வேகமா ஊருக்குள்ள வந்த வினோத் அவங்க ஊர் எல்லையில இருக்கிற கருப்பசாமி கோயிலுக்குள்ள போயிடுறாரு. அந்த இரவு முழுவதும் அங்கேயே கழியுது. காலையில விடிஞ்சதும் இதை அக்கம் பக்கத்தினர்கிட்டையும் அவங்க ஊர்க்காரங்க கிட்டையும் சொல்றாரு. இதை கேட்ட அந்த பகுதி மக்கள் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வினோத்துக்கு ஒரு வாரம் பயங்கரமான காய்ச்சல் ஏற்பட்டிருக்கு. அவரால் வேலைக்குமே போக முடியல. இப்படி ஒரு அமானுஷ நிகழ்வை என் வாழ்க்கையில நான் சந்திச்சதே கிடையாது. அன்னைக்கு பகல் வரைக்கும் கடவுள் நம்பிக்கையே இல்லாத எனக்கு ஒரே ஒரு நாள் இரவுல மொத்த கடவுள் நம்பிக்கையும் வந்தது. அதனாலதான் நான் ஊர் எல்லையில இருக்கிற கருப்பசாமி கோயிலே இருந்துட்டேன். இந்த நிகழ்வை என்னோட வாழ்நாளிலேயே மறக்க மாட்டேன் அப்படின்னு அவரோட மெசேஜ்ல எல்லாத்தையுமே குறிப்பிட்டிருந்தாரு. உங்களுக்கும் இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வுகள் நடந்திருந்துச்சுன்னா அதை எனக்கு மெசேஜ்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் பக்கத்தை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு உண்மை நிகழ்வோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.